ஹே ஆல், வெல்கம் டு ஜேஎஸ் கிராஃப்டி கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான தீமில் நம்ம கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டரி பேஸில் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கிளிட்டரி பேஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூனிக்காக காமிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் ரிசனில் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு லெட்டரில் இந்த மாதிரி எங்கெங்கே எனக்கு அந்த கிளிட்டர்ஸ் தெரியணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போட்டுடுறேன். ஸோ இந்த கோட்டிங் முடித்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு எட்ஜில் வந்துட்டு சீல் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டு கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடுறேன். எனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நான் வச்சிடுறேன். இதை வந்துட்டு ஒரு 8 hours வந்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 8 hours வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அகெயின் என்னோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு போர் பண்ணணும் அப்படின்றதுனால இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிளாக் கலரை கொஞ்சமாக எடுத்து டிரான்ஸ்பரண்ட் ரெசினோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஃபுல் லெட்டருக்கும் நான் பிளாக் வந்துட்டு போட்டு நல்லா போர் பண்ணி அதையும் வந்துட்டு நான் காய வச்சிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம். இல்லை அவங்க நேம் கேட்குறாங்க அப்படின்னா பேக் சைடில் நேம் எழுதிட்டு ஒரு கோட்டிங் வந்துட்டு ரெசின் விட்டுட்டு அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணுங்கள். இல்லை நேமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மட்டும் விட்டுட்டு டிமோல்ட் பண்ணுங்கள். பிகாஸ் டிரான்ஸ்பரண்ட் ரெசின் வந்துட்டு போர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த க்ளாஸியான லுக் வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக இல்லை மேட் ஃபினிஷ்லேயே இருக்கணுன்னாலும் அப்படியே விட்டுருங்க. ஸோ லைக் நான் இங்கே காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் வந்துட்டு போர் பண்ணி இதை வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கீ செயின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎம் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி கிஃப்ட் ஐடியாஸ்லாம் ரெசினில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு பார்க்கணும், ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் போர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு மேலே மட்டும் போர் பண்ணேன். அதாவது கிளிட்டர்ஸ் இருக்கிற சைடு மட்டும் போர் பண்ணி பார்த்தா இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஷைனிங்கான லேயர் வந்துட்டு தெரியும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும், டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.